இந்த வீடியோல நாம SteamOS பத்தி தான் பார்க்க போறோம். SteamOS நம்ம விண்டோஸ் பிசில எப்படி இன்ஸ்டால் பண்றது, அந்த SteamOSல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அப்புறமா இந்த SteamOSோட கேம் பிளே வீடியோஸையுமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த SteamOSோட டவுன்லோட் லிங்க் தான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அது கூட இதை பூட்டபிள் ESP கிரியேட் பண்றதுக்காக நம்ம ரூஃபஸை தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ரூஃபஸோட டவுன்லோட் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த SteamOSன்னு சொல்ற அளவுக்கு இதுல அப்படி என்ன பில்டப்பாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த ஓஎஸோட ஸ்டார்டிங் கொஞ்சம் பார்த்துட்டு முடிவெடுக்காதீங்க. இந்த வீடியோவை இன்று வரைக்குமே பாருங்க. ஸோ இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டீம் டெக்கோட பூட்டபிள் ESP கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டெக் இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டேன், ரூஃபர்ஸுமே டவுன்லோட் பண்ணிட்டேன், ரெண்டோட லிங்குமே கீழே இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீம் டெக்கோட ரிப்பேர் இமேஜ் தான், இது ஒரு ப்ராப்பர் இன்ஸ்டாலர் கிடையாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பூட்டபிள் ESP கிரியேட் பண்ணுறதுக்கு ரூஃபர்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே மேலே டிவைஸில் உங்கள் பென் ட்ரைவை செலக்ட் பண்ணிக்கோங்க, எந்த பென் ட்ரைவை நீங்கள் பூட்டபிள் ESP கிரியேட் பண்ண போறீங்கிறது. ஸோ அதுக்கப்புறமா இங்கே இமேஜில் இருந்து நீங்கள் ஸ்டீம் டெக்கோட இந்த ரிப்பேர் இமேஜை செலக்ட் பண்ணால் போதும். மற்ற எந்த ஆப்ஷனுமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாதுங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ வரும், உங்கள் பென் ட்ரைவ் ஃபார்மேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங். ஸோ அதையுமே ஓகே கொடுத்துட்டீங்கன்னா பூட்டபிள் ESP கிரியேட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான மெத்தட் தான் பூட்டபிள் ESP கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பிசியை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு F12 இல்லைன்னா உங்கள் மேனுஃபேக்சரோட பூட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெனு வரும். ஸோ இங்கேருந்து நீங்கள் உங்கள் யூஎஸ்பியோட நெய்மை செலக்ட் பண்ணணும். இங்கே என்னோடது ஹெச்பி பென் ட்ரைவ். ஸோ நான் ஹெச்பியை செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் பயோஸில் செக்யூர் பூட் எனேபிள் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் செக்யூர் பூட்டை முதல்ல டிசேபிள் பண்ணணும். அதுக்கு நீங்கள் Ctrl+Alt+Delete எங்கேருந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிசி ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் F2 ப்ரெஸ் பண்ணோன்னா பயோஸுக்குள்ளே வந்துடும். ஸோ நியூ பயோஸ்னா இந்த டைப்பில் தான் இருக்கும், ஓல்டு பயோஸ்னா ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து அட்வான்ஸ் மோடில் போங்க. ஸோ ஓல்டு பயோஸில் அட்வான்ஸ் மோடு, ஈஸி மோடு அப்படி செப்பரேட்டெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இங்கேருந்து பூட் ஆப்ஷன் இல்லைனா இந்த பூட் மெனு இல்லைனா செக்யூரிட்டி. ஸோ இது மதர் போர்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம், செக்யூர் பூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூர் பூட் எனேபிள்னு இருக்குது. ஸோ இதிலேருந்து டிசேபிள் கொடுத்துடுங்க. ஸோ டிசேபிள் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் சேவ் கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸோ சேவ் கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணி மறுபடியுமே F12 ப்ரெஸ் பண்ணி அங்கே பூட் ஆப்ஷன்லேருந்து உங்கள் பென்ட்ரைவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ F12 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் மதர் போர்டுக்கு மேபி F11 கூட இருக்கலாம், இல்லைனா வேறு டிஃப்ரெண்ட் கீயாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் மேனுஃபேக்சர் வெப்சைட்டில் பாருங்கள், இல்லைனா நீங்கள் கூகுள் பண்ணால் கூட தெரிஞ்சிடும். ஸோ இங்கேருந்து பென் ட்ரைவை செலக்ட் பண்ணோன்னா பென் ட்ரைவை செலக்ட் பண்ணதுமே இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட் அங்கே எங்கேயும் சும்மா ஓடிட்டே இருக்கும், என்னன்னே தெரில. ஸோ ஓடி முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியுமே என்னோட டிவைஸில் அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு, நோ சிக்னல் வரை வந்துச்சு டிஸ்பிளேயில். ஸோ இருந்தாலுமே நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுமே சடனாக லோகோ காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ லோகோ காட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் ஒரு ஸ்க்ரீன் வந்துச்சு. ஸோ இங்கே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். கிளியர் லோக்கல் யூசர் டேட்டா, ரிப்பேர் SteamOS, டெர்மினல் வித் ரிப்பேர் டூல், வைப் டிவைஸ் அண்ட் இன்ஸ்டால் ஸ்டீம். இங்கே நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 4th ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா நம்ம SteamOS இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வைப் டிவைஸ் அண்ட் இன்ஸ்டால் ஸ்டீம்னு இருக்கும். ஸோ அதுக்கு மீனிங் என்னென்னா, நீங்கள் எந்த ஹார்ட் டிஸ்க் இல்லைனா எந்த NVMeயில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது கம்ப்ளீட்டாக வைப் ஆகிடும். அதாவது எல்லா டேட்டாவையும் அது கிளியர் பண்ணி ஃபார்மேட் பண்ணிவிடும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் இப்போதைக்கு SteamOSல இருக்குது, வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ நம்மளுமே இன்றைக்கி அந்த ஆப்ஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி டெர்மினலில் காமிக்கும். ஸோ இதில் நீங்கள் ப்ரொசீடு கொடுத்துருங்க. ஸோ SteamOSோட இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ப்ரொசீடு கொடுத்ததுமே உங்கள் NVMe இல்லைன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்க் கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது மறுபடியுமே ப்ரோக்ரஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் டெக்ஸ்ட் எல்லாம் ஓட ஆரம்பிக்கும், இதுக்கு முன்னாடி ஓடினது மாதிரியே. ஸோ ஒன்ஸ் அந்த டெக்ஸ்ட் எல்லாம் ஓடி முடிஞ்சதுமே இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் காமிக்கும் உங்களுக்கு. இதுலேயுமே ப்ரொசீட் கொடுத்துங்க. ப்ரொசீட் கொடுத்ததுமே உங்கள் பிசி ரீஸ்டார்ட் ஆரம்பிக்கும். ஸோ ரீஸ்டார்ட் ஆகும்போது மேபி ஸ்க்ரீன் பிளாங்காக இருக்கலாம். ஸோ பிளாங்காக இருந்தாலுமே சின்ன சின்ன எரர்ஸ் வந்தாலுமே அதை இக்னோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள், மோஸ்ட்லி அது ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் காமிக்கும். ஸோ லாங்குவேஜ் செக்ஷன்லேருந்து நீங்கள் இங்கேருந்து இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா டைம் ஜோன் செலக்ட் பண்ண கேட்கும். ஸோ +5:30 செலக்ட் பண்ணி நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் மஸ்ட்னு நினைக்கிறேன், நான் எதர்நெட் வழியாக கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் ஒயர்டு கனெக்ஷன் காமிக்குது. ஸோ அதையுமே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸில் பேட்டரி லோனு காமிக்கும். ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுறது டெஸ்க்டாப், நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி தான் காமிக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா,
இது ஒன்றும் டெஸ்க்டாப் இன்ஸ்டாலர் கிடையாது, இது ஸ்டீம் டெக்கோட இமேஜ் தான். ஸோ அதனால அந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ அதையெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டுங்க. இன்ஸ்டாலேஷன் ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா மறுபடியுமே பிளாங்க் ஆகிடும். ஸோ மறுபடியும் பிசி ரீஸ்டார்ட் எல்லாம் ஆகும். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆக்சுவலாக என்னன்னா இந்த ஓஎஸ்க்கு லோடிங் ஸ்க்ரீனே காணும். ஸோ அதுக்கு பதிலாக அது பிளாங்கா அப்படி இருந்துடுது. ஸோ சடனாக எந்த ஒரு லோடிங்கும் இல்லாமல் பிளாக்னஸ் ஸ்க்ரீனில் இருந்து ஸ்டீம் ஓஎஸோட லாகின் கேட்டுது. ஸோ இங்கே நீங்கள் உங்களோட ஸ்டீம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டீம் அக்கௌண்ட் தான் மஸ்ட்டாக வேணும். ஸோ ஸ்டீம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிடுங்க. ஸ்டீம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணதுமே அது கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ எங்கெங்கே எந்தெந்த மெனு பார் இருக்குன்னு. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் ஸ்டீம் டெக்கில் எதை பார்க்குறீங்களோ அதுதான் இங்கேயுமே பார்ப்பீங்க. ஏன்னா இது ஸ்டீம் டெக்கோட ஓஎஸ். ஸோ இங்கே எஸ்டி கார்டெல்லாம் இருக்குன்னு காமிக்கும். ஆனால் அப்படிலாம் கிடையாது, நம்ம டெஸ்க்டாப்பில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அந்த ஸ்க்ரீன் ஸ்டீம் டெக் ஆன் ஆனதுமே. ஸோ இது உங்கள் கேம் நேரத்தில் இருக்க கேம்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டீம் மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுலேருந்து லைப்ரரி பண்ணோம்னா இந்த நம்மளோட ஸ்டீம் அக்கௌண்ட்டில் இருக்க லைப்ரரி வந்துடும். ஸோ இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆல் கேம்ஸ் 72ன்னு போட்டிருக்காங்க. ஸோ என்னோட லைப்ரரியில் 72 கேம்ஸ் நான் ஓன் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே ஸ்டீம் ஓஎஸ் கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்லி 38 போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னதான் நான் 72 கேம்ஸ் வச்சிருந்தாலுமே என்னால் இந்த ஸ்டீம் ஓஎஸில் இந்த 38 கேம்ஸ் தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் டீசெண்டான கேம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நேட்டிவ் ரன் பண்ணுற மாதிரி ஆர்க் இருக்குது, கவுண்டர் ஸ்ட்ரைக் எல்லாருக்குமே தெரியும் நேட்டிவ் ரன் ஆகும். ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர், அப்புறமா டயட் ரேலி, ஹிட்மேனோட ஓல்டு வெர்ஷன்ஸ், என்எஃப்எஸ் ஹீட், பேடை 2, போர்ட்டல், ஸ்னைப்பர் எலைட் 5 இருக்குது. ஸோ இந்த கேம்ஸ் எல்லாம் நேட்டிவாக ப்ளே பண்ண முடியும். ஸோ இன்னும் நிறைய கேம்ஸை ப்ளே பண்ண முடியும். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ப்ரோட்டான் டிபி வெப்சைட்டில் போய் எக்ஸ்ப்ளோரில் கொடுத்தீங்கன்னா என்னென்ன கேம்ஸ் நேட்டிவாக ரன் ஆகும், என்னென்ன கேம்ஸ் ரன் ஆகாது அப்படிங்கிறத அது கிளியராக காட்டிடும். ஸோ இப்போவுமே ஸ்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஓஎஸ் கம்பேட்டபிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி சீட் வர மாதிரி எந்த ஒரு கேம்ஸுமே இங்கே இருக்காது. ஸோ ஆன்டி சீட் சப்போர்ட்டர் கேம்ஸ் எப்போவுமே இதில் ரன் ஆகிறது இல்லை. ஸோ கேம் பிளே நாம அப்புறமா பார்க்கலாம். இந்த ஓஎஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஸ்டீம் மெனுவில் செட்டிங்ஸில் போனேன்னா ஸோ காமனாக கொஞ்சம் செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சிஸ்டமில் போனோம்னா நம்ம ஸ்டீம் ஓஎஸோட அப்டேட் இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த ஸ்டீம் ஓஎஸ் நம்ம பீட்டா வேணுமா இல்லை ப்ரீவியூ வெர்ஷன் வேணுமான்னு கூட இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டீம் ஓஎஸோட வெர்ஷன் நேம்ஸ், கர்னல் வெர்ஷன் நேம்ஸ், நம்ம ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பெருசாக சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, காமனான செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸ்லேருந்து நம்ம ரெசல்யூஷனை வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே மேக்ஸிமம் கேம் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேம் ரெசல்யூஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறமா பவரில் நம்ம ஸ்லீப் மூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆடியோ, ப்ளூடூத் கண்ட்ரோலர், கீபோர்ட், கஸ்டமைசேஷனில் எதுவும் பெருசாக இல்லை. அண்ட் நார்மலான நம்ம ஸ்டீமில் வர செட்டிங்ஸ் எல்லாம் தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜில் நம்ம என்டையர் ஹெச்டிடி இல்லைன்னா நம்மளோட NVMe SSD இருக்கும். ஸோ இது என்னோட ஃபுல் NVMe SSD, அதை ஃபுல்லாகவே இந்த ஸ்டீம் ஓஎஸ் எடுத்துடுச்சு. ஸோ இங்கே கிளியராக பார்க்கலாம். ஸோ அப்புறமா ரெக்கார்டிங்கே ரொம்பவே லிமிடேஷன் இருக்குது, சரியாக ஷேர் பண்ணவும் முடியலை. அதோட லொக்கேஷனை பார்த்தா அங்கேருந்துமே சரியாக ப்ளே பண்ண முடியல. அண்ட் ஹோம் லைப்ரரி. ஸோ இதுதான் இந்த ஸ்டீம் ஓஎஸுக்குள்ளே இருக்க செட்டிங்ஸ். ஸோ இங்கேருந்து நீங்கள் இந்த ஸ்டீம் ஓஎஸை நார்மலான ஒரு டெஸ்க்டாப் மாதிரி யூஸ் பண்ணணுன்னா ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஸ்டீம் மெனுவில் போயிட்டு பவர் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்விட்ச் டு டெஸ்க்டாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணோன்னா இப்போ இந்த ஓஎஸ் ஸ்டீம் ஓஎஸ் கேம் மோடில் இருந்து தானாகவே லினிக்ஸ் டெஸ்க்டாப் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதை பார்த்தா ஃபர்ஸ்ட் லுக்லேயே புரிஞ்சிடும். இது ஒரு பேசிக்கான ஒரு லினிக்ஸ் ஓஎஸ் தான். ஸோ லுக்லேயே தெரிஞ்சுருக்காங்க நிறைய பேருக்கு. அப்படி பெருசாக பெரிய தீமில் இல்லைனா ரொம்ப கஸ்டமைசேஷனாக எல்லாம் கிடையாது. நார்மலான ஒரு லினிக்ஸ் ஓஎஸ் மாதிரி தான் தெரியும். ஸோ இதோட செட்டிங்ஸை பார்த்தாலுமே ஸோ நார்மலாக லினிக்ஸ் ஓஎஸில் வர அந்த காமன் செட்டிங்ஸ் தான் இருக்கும். தீம்ஸில் அந்த தேர்ட் பார்ட்டி தீம்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி அதையுமே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா டிஸ்பிளே செட்டிங்ஸ் பார்த்தோம்னா இங்கேருந்து நம்மளால் பெருசாக எல்லாம் கஸ்டமைசேஷன் பண்ண முடியாது. ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரிஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மானிட்டர் ஓரியன்டேஷன். ஸோ ஸ்கேலிங் நம்மளால் கம்மி பண்ண முடியாது, 100லேருந்து டிஃபால்ட்டாகவே 100ல் தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே பெருசாக சொல்கிற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கிடையாது. யூஸ்வலாக எல்லா லினிக்ஸ் ஓஎஸ்லையுமே காமனான லினிக்ஸ் ஓஎஸில் வர அந்த செட்டிங்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்புறமா இதில் ஏதாவது ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ணுற கேம்ஸுமே இங்கே ஸ்டார்ட் மெனுவில் பார்க்கலாம். டெஸ்க்டாப் மோட்லையுமே இங்கேருந்து கூட நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இங்கே டிஸ்கவர்னு கொடுத்துருக்கிறது தான் இதோட ஆப் ஸ்டோர், அதாவது ஃப்ளாட் பேக். ஸோ இங்கே ஆப்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக ஆப்ஸ் இருக்குது. ஆப்ஸுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை, தேவையான எல்லா ஆப்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. சரியாக கேட்டகரைஸுமே பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஃபிக்ஸ் சர்க்குலர் 3Dயில் போனீங்கன்னா இங்கே பிளெண்டர் கூட கொடுத்துருக்காங்க, லியோ கேட். ஸோ எல்லாமே இருக்குது. அப்புறமா சின்ன சின்ன 2D கேம்ஸ் நேட்டிவ் வளர்ந்தாத மாதிரி அந்த கேம்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 2D கேம்ஸ் தான். ஸோ அதுக்கு மேலே காமனாக நமக்கு தேவைப்படுற ப்ரௌசர்ஸ், ஆப்ஸ், எடிட்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆப் சப்போர்ட் எல்லாம்
நார்மலாக லினிக்ஸ்லாம் நேட்டிவாக ரன் ஆகிற அந்த ஆப்ஸ் எல்லாமே இங்கேயுமே ரன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இங்கேருந்தே நாம் ஸ்டீம் ஷார்ட்கட்லேருந்து நார்மலாக நாம் டெஸ்க்டாப்பில் ஸ்டீம் லான்ச் பண்ணுற மாதிரி ஸ்டீமை லான்ச் பண்ணி இங்கேருந்து கூட நம்ம கேம் ப்ளே பண்ணலாம். நம்ம கேம் மூடில் இருந்து தான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஓபிஎஸ் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஓபிஎஸ் நம்மளால் இங்கே டெஸ்க்டாப் மோடில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே எடுத்துகிட்டு போனோம்னா, அதாவது கேம் மோடில் எடுத்துகிட்டு போனோம்னா சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ எந்த ஆப் வேணும்னாலும் நம்ம இந்த டெஸ்க்டாப் மோட்லேருந்து மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும்னு கிடையாது, அங்கேருந்து கூட லான்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஆப்பில் அதை கிளிக் பண்ணி ஆட் டு ஸ்டீம் கொடுத்தா போதும். ஸோ அங்கே கேம் மோடுக்கு இது போயிடும். ஸோ இப்போ தான் மறுபடியுமே கேம் மோடுக்கு போனோம்னா இங்கே ரிட்டன் டு கேம் மோடுன்னு வந்து ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. அதில் கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது கேம் மோடுக்கு சுவிட்ச் ஆகும். சுவிட்ச் ஆகும்போது பெரிய சவுண்டுமே கேட்கும் பாருங்க. ஸோ அப்படியே ஒரு ஸ்டீம் டெக்கோட வைப் தான். ஸோ இப்போ தான் ஸ்டீம் மெனு லைப்ரரியில் இங்கே நான் ஸ்டீமில் போனேன்னா இங்கே ஓபிஎஸ் ஸ்டுடியோவை பார்க்க முடியும். ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தேன், இப்போ ஆட் பண்ணும்போது டபுள் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து கூட நம்ம லான்ச் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ஆப்ஸ். ஸோ இதை தவிர இதில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேப்பை ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த குவிக் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன செட்டிங்ஸ் எல்லாம் இங்கேயே கொடுத்துருக்காங்க. நம்ம கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது கூட இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஃப்ரேம் ரேட், ரிஃப்ரெஷ் ரேட், வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இதெல்லாம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் இருந்தால் அதுக்குமே இங்கே கண்ட்ரோல் வந்துடும். வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கிறது இல்லை. அப்புறம் நம்ம ஷிஃப்ட் டேபை ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த சைடு பாரை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம கேமில் இருக்கும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஓஎஸ்ல கேம் எந்த மாதிரி ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ முதல் கேமான ஈரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 தான் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த கேம் ரொம்ப ஸ்மூத்தாகவே ரன் ஆச்சு, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நான் கம்பேட்டபிலிட்டிலையுமே எந்த ஒரு செட்டிங்ஸுமே சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணேன், ப்ளே பண்ணேன். அந்த கேம் ரொம்ப ஸ்மூத்தாக தான் ப்ளே ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் கவுண்டர் ஸ்ட்ரைக் 2 ட்ரை பண்ணேன். ஸோ இந்த கவுண்டர் ஸ்ட்ரைக் 2ங்கிறது மோஸ்ட்லி எல்லா லினக்ஸ் ஓஎஸ்லையுமே நேட்டிவாகவே ரன் ஆகும், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேமையுமே இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணேன். ஆனால் இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்னோட கேரக்டர் இன்விசிபிளாக இருக்குது. ஸோ மேபி இந்த மெயின் மெனுவில் மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சும்மா வந்து மேட்ச் போட்டு பார்த்தேன். ஸோ அங்கே பார்த்தாலுமே என்னோட கேரக்டர் கம்ப்ளீட்டாக இன்விசிபிளாக இருக்குது, எனிமீஸோட கேரக்டருமே கம்ப்ளீட்டாக இன்விசிபிளாக இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன கம்பேட்டபிலிட்டி பக்னு தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ நான் நேராக போய் கேம் செட்டிங்ஸ்ல இருந்து கம்பேட்டபிலிட்டி மோட சேஞ்ச் பண்ணி ப்ரோட்டான் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் செட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த கேமை ரன் பண்ணி பார்த்தப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை, இந்த கேம் ரொம்ப ஸ்மூத்தாகவே ரன் ஆச்சு, கேரக்டருமே நல்ல விசிபிளாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் ட்ரை பண்ணது தான் டேஷ் லைலி. ஸோ இந்த டேஷ் லைலி கொஞ்சம் ஓல்டு கேமாக இருந்தாலுமே இப்போவுமே நல்ல ஒரு டிமாண்டிங் கேம் தான், விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஸோ இதுலேயுமே நான் எந்த ஒரு செட்டிங்ஸுமே சேஞ்ச் பண்ணல, டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ளே கொடுத்துட்டேன். ஸோ இந்த கேமுமே ரொம்ப பெட்டர் ஸ்மூத்தாக ரன் ஆச்சு, எந்த ஒரு பிரச்சனையுமே எனக்கு கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி உங்கள் கம்பேட்டபிலிட்டி டேபிளில் உங்களோட லைப்ரரியில் இருக்க எல்லா கேம்ஸுமே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரன் ஆகும். ஸோ மேபி சில கேம்ஸுக்கு மட்டும் நீங்கள் கம்பேட்டபிலிட்டியில் ப்ரோட்டான் எக்ஸ்பெரிமெண்ட்டில் மேனுவலாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றபடி எல்லா கேம்ஸுமே ரொம்ப ஸ்மூத்தாக தான் ரன் ஆகும். ஸோ என்னோட கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டிங்கன்னா இங்கே கம்பேட்டபிலிட்டி டேபிள் இருக்க கேம்ஸ் எல்லாமே 100% ரன் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் மற்ற கேம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஸோ ஸ்பெஷலாக நீங்கள் ஆன்லைன் மல்டிப்ளேயர் கேம்ஸ் ப்ளே பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஓஎஸ் செட் ஆகாது. இந்த ஓஎஸ் இல்லை, மோஸ்ட்லி எந்த லினக்ஸுமே செட் ஆகாது. ஏன்னா இந்த ஓஎஸ்லையுமே இது என்னதான் ஸ்டீம் ஓன் பண்ணியிருந்தாலுமே இந்த ஓஎஸ்லையுமே ஆன்டி சீட் எதுவுமே சப்போர்ட் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஓஎஸை நாம ட்ரை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இப்போதைக்கு ட்ரை பண்ணுறது நல்ல ஐடியா கிடையாது. இப்போவுமே எனக்கு இது ஏதோ ஒரு பீட்டா வெர்ஷனில் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஆக்சுவலாகவே இன்னொரு ஓஎஸில் போய் கேமிங் ட்ரை பண்ணணும்னா நீங்கள் நோபாரா ஓஎஸ், கேஷி ஓஎஸ் இல்லைன்னா அந்த கேமிங் ஓரியன்டாக இருக்க நிறைய ஓஎஸை ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஸ்டீம் இந்த லுக்கில் தான் வேணும், இந்த பெருசு பெருசாக பிக்சரில் இருக்க மாதிரி இந்த லுக்கில் தான் வேணும்னா நீங்கள் ஸ்டீம் செட்டிங்ஸில் போனாலே அங்கேயே பிக் பிக்சர் மோட் கொடுத்துருப்பாங்க, அதுவும் ஓரளவுக்கு இதே சிமிலராக தான் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மற்றபடி இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, பேசிக்கான லினக்ஸ் டெஸ்க்டாப் மோடுமே கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இப்போதைக்கு இதை ட்ரை பண்ணுறது நல்ல ஐடியா கிடையாது. ஏன்னா கம்பேட்டபிலிட்டிஸ் எல்லாமே மற்ற லினக்ஸ் ஓஎஸ்லையுமே இருக்கும், ப்ரோட்டான் எக்ஸ்பெரிமெண்டல், நம்ம கேஷி ஓஎஸோட வெர்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம்.
ஸோ இப்போதைக்கு இந்த ஓஎஸை ட்ரை பண்றது கண்டிப்பா ரெக்கமெண்ட் கிடையாது. ஸோ இதுக்கு மேலேயுமே அவங்க ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்து ஒரு நல்லபடியா எடுத்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். அதுவும் இல்லாம நீங்க இதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்க ஹார்ட் டிஸ்கை வைப் பண்ணிடும். இது ஒரு ரிகவரி இமேஜ் தான், வேற ஒரு நார்மலான இன்ஸ்டாலர் இமேஜ் கிடையாது. ஸோ நீங்களுமே ட்ரை பண்றது கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதுக்கு மேலேயுமே ட்ரை பண்ணணும்னா உங்க விருப்பம், நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா உங்க ஃபைல்ஸ் எல்லாமே பேக்கப் பண்ணி இன்னொரு ஹார்ட் டிஸ்க்ல வச்சுருங்க, இல்லைன்னா உங்க ஹார்ட் டிஸ்க் ஃபைல்ஸ் எல்லாமே எரேஸ் ஆகும். இதுக்கு மேலேயுமே ஏதாவது டிஃப்ரெண்டா ஓஎஸ் இருக்கு, அதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் முடிஞ்ச வரைக்குமே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.